வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் மேஷராசி நண்பர்களுக்கு தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பழக்கப்பட்ட பாதைகளை பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதைகளை பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. பழக்கப்பட்ட பாதையாக இருந்தால் எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குன்றது நமக்கு தெரியும். பழக்கப்படாத பாதை அப்படி கிடையாது, மேடு பள்ளம் தெரியாது, சோதானமாக தான் நம்ம போவோம். வாழ்ந்த வாழ்க்கை பழக்கப்பட்ட பாதை, வாழாத வாழ்க்கை வாழப்போகிற வாழ்க்கை பழக்கப்படாத பாதை. அப்போது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஜோதிடத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் எதிர்காலத்தை எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது 100% உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துக்கோங்க. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் பொழுது அதுக்கான தருணம் சாதகத்தில் இருக்கான்றது ஒரு முறை தயவு செய்து பார்த்து செய்யுங்க. சரி, குரு பகவானுடைய வக்கரம் எப்போ ஏற்படுதுன்னா புரட்டாசி மாதத்துக்கு 23ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. முழுக்க திருக்கணித பிரகாரம் தான் இந்த பலன்கள் நம்ம சொல்கிறோமே தவிர வாக்கிய பிரகாரம் இல்லை. ஏன்னா இந்த வருடத்தில் வாக்கிய பிரகாரம் குரு பகவான் வக்ரம் அடைகிறதே இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். வக்ரம் அடைகிறாருன்றது இல்லை, பயிற்சி குரு பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ இந்த வருடத்தில் வாக்கிய பிரகாரம் கிடையாது. இதுவே நம்ம திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதத்தில் சனி பகவானுடைய பயிற்சி காலம் இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மேஷராசி நண்பர்களுக்கு ஆங்கில தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 வருடத்தில் வக்ரத்துக்குள்ளே வரக்கூடிய குரு பகவான் 2025 வருடத்தில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதம் 25 நாள். அப்போ 115 நாள் வருது இல்லையா? இந்த 115 நாள் மேஷராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சாதகமாக இருப்பாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம், எந்த கிரகமாக இருந்தாலும் அவங்க ஆட்சியாக இருக்கிறத விட வக்கரத்தில் இருக்கும்போது தான் முழுமையான ஒரு பலன் பெறுவார். அப்போது மேஷ ராசிக்கு 9வது பாவகத்துக்கும் 12வது பாவகத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான். மேஷ ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அசுரகுருவுடைய வீடு, அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் இருக்க தான் செய்கிறாரு. வக்ரம் அடைகிறாருன்னா தனகாரகன், குரு பகவான் தனகாரகன். நம்மளுடைய நல்ல விஷயம், மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார். மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். குரு பார்வைப்பட்ட கோடி பொன்னின்னு சொல்லுவாங்க. மேசராசியில் பிறந்து திருமணம் செஞ்சுக்கிட முடியலைங்க, திருமணம் அமையலைங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு 100% அருமையான தருணம், அற்புதமான தருணம். இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிடாதுங்க. ஒரு சில நேரத்தில் தான் ஒரு சிலருக்கு நல்லது செய்யும். இந்த மேசராசி நண்பர்களும் அதில் ஒருத்தர். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான அனுகூலம், அருமையான தருணம் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் மேசராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். முதல்ல மனம் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் பெருகிடும். 100% இது உறுதி, இதில் உண்மை, இதில் மாற்று கருத்து கிடையாது. குரு பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகரும் மேசராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவானாக வருவார். அவர் ஆட்சியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம். உங்களுடைய ராசியாதிபதி தான் குரு பகவானுக்கு சாரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த அமைப்புகளால் 100% மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கை அமையும். 10 வருஷமாக வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார், 6 வருஷமாக வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார், பார்த்து சலிச்சு போய் உட்காந்துருக்கிறேன், கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்குமா இல்லை நடக்காதான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத ஜோதிடம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சார், யார் எங்கெங்கே சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேனுங்க, 2ல் குரு வந்துட்டார், கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க, குரு வந்து 6-7 மாதம் ஆகி போச்சுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலையேன்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 23ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தை மாதம் 22 தேதிக்குள்ளார 100%
திருமணத்தில் இருக்கிற தடையை போக்கிடும். பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பரிசம் போடுறதுக்கும் பந்தலை போடுறதுக்கும். அதாவது திருமணம் செட் ஆகிடுங்க, தேடி வந்துடும். திருமணத்துக்கு உண்டான பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோக 2வது பாவகத்தில் உள்ள குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் இதுக்கு முன்னாடி பகையாக இருந்தார். அதுபோக சூரிய பகவானுடைய சாரத்தில் இருந்தார், சந்திர பகவானுடைய சாரத்தில் இருந்தார். மேஷராசி நண்பர்களுக்கு ஒன்றும் பெருசாக மாற்றம் வந்த மாதிரி தெரியல. ஆனால் மேஷராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் எல்லாம் இருக்கார். அப்போது வக்ரம்னா என்னன்னா முன்னுக்கு போகக்கூடிய கிரகம் பின்னுக்கு வரும். இப்போ மிருகசீரிசு நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கிறவர் மிருகசீரிசு நட்சத்திரத்துக்கு 3வது பாதத்துக்கு போக மாட்டார் குரு பகவான். மிருகசீரிசு நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதத்திலிருந்து 1வது பாதம், பிறகு ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதம், 3வது பாதம் இங்கே வந்து நிற்பார். அப்போது இந்த தருணம் அப்படின்றது மேஷராசி நண்பர்களுக்கு மேஷராசியாதிபதி செவ்வாவுடைய நட்சத்திரத்திலையும் வராரு, சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் குரு வராரு. அப்போது செவ்வா அப்படின்றது ஒரு ராசிநாதன். உங்களுக்குரிய விஷயங்கள்லாம் உங்கள் படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு அமையும். அதுபோக திருமணம் நடக்கும், உடல் உபாதைகள் சரியாகும், பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்குதுன்னா சரி பண்ணுறதுக்கான பாதையை காட்டும். இதை தாண்டி மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க இல்லையா, மனசுக்குள்ளார மனக்கோட்டை மனசுக்குள்ளார தான் நம்ம கட்டிக்கிட முடியும் இல்லையா. மனக்கோட்டைன்றது நம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது வாகனம், 2வது மண்மனை. இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா 4வது பாவகம், அதாவது சந்திரன். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது குரு சந்திர யோகம். அந்த தருணத்தில் மேஷராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக வீடு வாசல் வாங்குறதுக்கோ அல்லது வீடு வாசல் கட்டுறதுக்கோ அல்லது இடம் வாங்குறதுக்கோ 3ல் 1 நடக்கும். ஒன்று கட்டண வீடு வாங்குவீங்க, இல்லையா வீடு கட்டுவீங்க, அல்லது ஒரு ஃப்ளாட்டாக வாங்கி போடுவீங்க. இதெல்லாம் எந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரும் அமையும் அப்படின்னா, புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. 100% கார்த்திகை மாதத்தில் மேஷராசியில் பிறந்த நண்பர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் மண்மனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கார்த்திகை மாதம் ஏற்படும். ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் இருக்குதுங்க. அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி 2 வீலரோ 4 வீலரோ வாகன யோகம் கண்டிப்பாக இருக்குது. செயல்படுத்தணுன்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக செஞ்சு விடுவீங்க. அதுபோக ஒரு கிரகம் இருக்கிற இடத்த விடங்க அவங்க பார்க்கக்கூடிய இடம்தான் முக்கியம். அந்த இடம்தான் பலம் அதிகமாக கொடுக்கும். 2வது பாவகம்னா குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு உண்டான வேலை அமையும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். இதெல்லாம் குரு பகவான் கண்டிப்பாக செய்ய தான் போகிறாரு. மேசராசி நண்பர்கள் நிம்மதியான மூச்சு விட தான் போடுறீங்க. அது ஒரு புறம். மேஷராசிக்கு 6வது பாவகத்தில் குரு பகவானுடைய 5வது பார்வைப்படும். அப்போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் விலகுங்க. ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, சாமி சத்தியமாக அப்படி கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 12வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் தனகாரகன் 5வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு சங்கடம் வருது, உங்களுடைய மேலதிகாரிகளால் உங்களுக்கு சங்கடம் வருது, அல்லது உங்களை சுற்றி உள்ளவங்களால் உங்களுக்கு சங்கடங்கள் வருது, சொந்த பந்தத்தால் சங்கடங்கள் வருது, விரோதம் இருக்குதுன்னா, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சங்கடங்கள் சரியாகும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த அமைப்பு இந்த தருணத்தில் தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக மேஷ ராசியாதிபதி செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம். மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தில் ஒரு அழுத்தம் என்ன அப்படின்னா, நிறையா மன அழுத்தம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, வாங்கின இடத்துல கட்ட முடியலையேன்ற கவலை சில பேருக்கு இருக்குதுன்னா, கொடுத்த இடத்துல வாங்க முடியலையேன்ற கவலை சில பேருக்கு இருக்கும். 2வது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் பிறக்கப்படும். கொடுத்த பணம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறான் சாமி, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற சாமின்னா இந்த நேரத்தில் அந்த சங்கடங்கள் சரியாகும். அதுபோக உயிர் பயம், இந்த சங்கடங்கள் நீங்கும். உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்குறார்.
பூர்வீக சொத்துலேயோ அப்பார் வாங்கின சொத்துலேயோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாகவே மேசராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்து, தகப்பன் வாங்கிய சொத்து அல்லது தான் வாங்கின ஒரு சொத்து பற்றி இதெல்லாம் தானாகவே சேரும். மண்ணுமனைகள் தானாகவே சேர்ந்துடும். அப்போது அந்த மண் மனை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாகவும் இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து இந்த குரு பகவான் வக்ரகதி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய வீட்டை பார்ப்பார். அதே இடத்த குரு பகவானும் பார்ப்பார். அப்போ அந்த இடத்துல குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படும். இது எப்போ ஏற்படுதுன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து. அதனால் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடலாம். அதுபோக அரசாங்க உத்தியோகத்தில் தான் சார் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், காவல்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், அந்த துறையில் நிறைய சங்கடங்கள் இருக்குது, இருக்கிற வேலையை விட்டுடலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறேனுங்கன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த பணி சுமை இது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாயிடும். எது எப்படி இருந்தாலும் என் கணக்கு பிரகாரம் குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில், வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு 115 நாள் சாதகமான ஒரு தருணமாக இருக்குன்றதுல மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். எல்லாருமே எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உழைப்பு போடுவாங்க. காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உழைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, அரை மணி நேரம் மட்டும் உழைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. 12 மணி நேரம் 12 மணி நேரம் உழைப்பு போட்டதை விட அந்த அரை மணி நேரம் உழைப்பு போட்டவங்க அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு ராசியாக இருக்கலாம், ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம். நான் தான் சொல்கிறேனுங்களே, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா அது உங்களுடைய சௌரியம். ஆனால் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ, சம்பாதிக்க முடியுமோ, சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கிடுங்க. அருமையான நேரம், அற்புதமான நேரம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது 100 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் 1000 ரூபாய்க்கு நம்ம போடுவோம். 1000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் 10,000 ரூபாய்க்கு போடுவோம். இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிடுங்க. நிச்சயம் இந்த நேரம் சிறப்பாக அமையும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.